ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைட்னிங் பிளேஸ் யூடியூப் சேனல். ஸோ நெட்டு ஃபைனலி போட்டாச்சு. பாருங்கள், நேற்று காட்ட முடியல இருட்டில் உங்களுக்கு, அதனால தான் நீங்கள் அடுத்த நாள் விளாக் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், என்ன ஒரு குவாலிட்டியான ஒரு நெட்டு போகிறதுக்கு உங்களுக்கு இரும்பு தேவைன்னு மட்டும் தேவையே கிடையாது, கட்டை இருந்தால் கூட போதும். அண்ட் நம்ம லைட்னிங் பிளேஸ் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு நல்ல செய்தினா நெட்டு போட்டாச்சு. இது வந்து போகிறதுக்கான வழி. பால் பின்னாடி இப்படி போயிடுச்சுன்னா அது உள்ளே போயிடுது, சுற்றி வர முடியாதுல்ல. அந்த இப்போ எங்கள் நாய்ப்பா பார்த்தேன் நேற்று வீடியோ, அதை அப்படியே போட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் நல்லா சாங்காக போட்டுன்னா அதுவும் இருக்குது. ரஞ்சித் பிளாக் போடுறேன், தனியாக போட்டு லைட்னிங் பிளேஸ் ரஞ்சித் விளாக்டா தம்பி. இந்த பாருங்கள், வழக்கம் போல் திரும்பியும் ஜேசன் வந்துட்டான். ஹாய் சொல்கிறா டேய். அப்படி தான் பண்ணுவான், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். கேட்டால் விஜய் சேது ஃப்ளான்னுவான். கவலைப்படுங்க, விஜய் சேது என் தலைவன் தான். அவர் ஃபேன்ஸில் வந்து ஜாக்கெட் கமெண்ட் பண்ணுறாதீங்க, என் தலைவன் ஏன்டா அப்படி பேசுறீங்க. இப்போ வந்து முன்னாடி தொங்கிருச்சு, நடுவில் தெரியுது, அவர் தொங்குது பாருங்க. இது எங்கள் தொங்குதா இந்த மாதிரி தொங்குது. ஸோ அதை வந்து நம்ம தொங்குறத இழுத்து காட்டுறாங்க. ரெண்டு சைடுமே இழுக்கணும், போட்டு அங்க ஒன்று இழுக்கணும். அதான் இப்போதைக்கு தொங்க விட்டுரு, அவ்வளோ இது தொங்கும். 4 சைடு இழுக்கணும் சவனா, பெருசாக இருக்கு. சரி விடுவா, 4 சைடுமே ஈக்குவலாக இழுக்கணும். 4 சைடு இழுக்கணுங்க. ஒரு தொங்குறதுக்கு 4 சைடு, அந்த தொங்குறதுக்கு ஒரு 4 சைடு இழுக்கணும். மொத்தம் 8 சைடு இழுக்கணும். அது 9 மணி ஆயிரும். அது 4 மணி ஆயிரும். வளர மாதிரி தெரில. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அதான் இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து விளாக் பண்ணுறேன். பாய்.